இன்னைக்கு திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, சென்னை டு திருச்சி ஹைவேஸ்ல சமயபுரம் போற வழியில சமயபுரத்துக்கு முன்னாடியே இந்த திருப்பட்டூர் கோவில் இருக்கு. இந்த திருப்பட்டூர் கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னாக்க, இங்க பிரம்மாவுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு. இங்க பிரம்மாண்டமா அவருக்கு வழிபாடும் நடக்கிறது. இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னாக்க பிரம்மாவுக்கு ரொம்ப சில கோவில்களே இருக்கு. அதுல இந்த திருச்சி திருப்பட்டூர் கோவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மதேவன் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி படைத்தவர். அவர்கிட்ட வர பக்தர்களுடைய தலையெழுத்து மங்களகரமா மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறது. அதனாலதான் எங்கிருந்தும் பக்தர்கள் வந்து அவரை வழிபட்டு அவர்களுடைய தலையெழுத்து நல்லபடியா மாறுவதை அவங்க பார்த்து கண் கூட அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ திருப்பட்டூரோட ஸ்தல வரலாறை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்ததாகவும் அவருக்கு அதீத தேஜஸும் அவருக்கு படைக்கும் சக்தியும் அவருக்கு இருந்தது. சிவபெருமானுக்கும் 5 தலை இருந்திருக்கிறது. பிரம்மா வந்து சிவனை பார்த்து, உங்களுக்கு 5 தலை இருக்கு, ஆனா நீங்க அழிக்கும் தொழிலை பாக்குறீங்க, எனக்கும் அதே மாதிரி 5 தலை இருக்கிறது, நான் வந்து இதை படைக்கும் தொழிலை பண்ற, உங்களை காட்டில் நான் எவ்வளவு மேலானவன் அவர் கர்வப்பட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை பார்த்த சிவபெருமான் அவர் தன்னை அலட்சியப்படுத்தும் அந்த போக்கு அவருக்கு பிடிக்காம அவர் கோபம் அடைந்து பிரம்மாவனுடைய 5வது தலையை அவர் கொய்து அவருடைய தேஜஸையும் படைக்கும் சக்தியும் அவர் எடுத்துட்டார். இதனால பிரம்மா வந்து படைக்கும் சக்தியை அவர் இழந்துட்டார். தாம் பண்ண தவறு பிரம்மாவுக்கு தெரிஞ்சு சிவன் அவர் வழிபட்டார். 12 லிங்கங்கள், அதாவது 12 லிங்கங்கள், இந்த ஸ்தலத்தில் இருக்கிற 12 லிங்கங்களை அவர் வழிபட்டு தன் மனசு வருந்தி அவர் வேண்டினார் சிவபெருமான்கிட்ட. சிவனும் பிரம்மா வந்து தவற உணர்ந்ததுனால அவர் மனம் மகிழ்ந்து அவருக்கு அருள் பாலித்திருக்கிறார். சிவபெருமான் திருப்பட்டூர்ல பிரம்மாவுக்கு அருள் பாலித்ததுனால சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்ற அந்த பெயர்ல இவருக்கு சன்னதி இருக்கு. பார்வதிக்கும் பிரம்மநாயகின்ற பெயர்ல ஒரு சன்னதி இருக்குங்க. அது மட்டும் இல்லாத சிவபெருமான் வந்து பிரம்மனுக்கு அவர் இழந்த தேஜஸையும் படைக்கும் சக்தியும் அவருக்கு கொடுத்து அவருக்கு படைக்கும் தொழிலை செய்யும்படி அவருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாத அவர் சிவன் என்ன சொன்னார்னா, பிரம்மா கிட்ட, நான் வந்து இந்த ஸ்தலத்துல உன்னுடைய தலையெழுத்தை நான் மாற்றி அமைச்சதுனால இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒன்ன வழிபடுற எல்லாருக்கும் அவர்களுடைய தலையெழுத்தை மங்களகரமா மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உனக்கு கொடுக்கிறேன்னு ஒரு வரமா கொடுத்திருக்கார். அதனால பிரம்மாவும் இங்க வர்ற பக்தர்களுக்கு அவர்களுடைய தலையெழுத்தை நல்லபடியாக மங்களகரமாக மாற்றி அமைத்து கொடுக்கிறார். எங்க இருக்கிற மக்களும் இங்க வந்து பிரம்மனை வழிபட்டு அவங்க தலைவிதி நல்லபடியாக மாறுறத கண்கூட பாக்குறாங்க. இந்த கோவில் வந்து பிரம்மனை வழிபடுறதுக்கு சிறந்த நாளுன்னு பார்த்தாக்க திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, அப்புறம் திருவாதிர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த நாள்ல வழிபடுறது சிறந்தது. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய நட்சத்திர நாள்ல கூட அவர் வழிபட்டு நல்ல பலனை அடையலாம். பொதுவாக சரண கமலாலயங்கள்ல 1/2 நிமிடம் நேரம் மட்டுமே அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது கடவுளுடைய சன்னிதானத்துல நம்ம ஒரு 1/2 நிமிஷமாவது
நம்ம கான்சென்ட்ரேஷனோட நம்ம பிரார்த்திச்சோம்னாக்க நம்ம வேண்டியதெல்லாம் நிச்சயமாக கடவுள் வழங்குவார் என்றது கண்கூடாக தெரிந்த ஒரு உண்மை. மாணிக்க வாசகர் சுவாமிகள் கூட அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கோம். கடவுளை வணங்கணும்னாக்க அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்மளால அவரை வணங்கவே முடியும். அது ஒரு நிச்சயமான உண்மை. அதனால இந்த ஸ்தலத்தோடைய செய்திகளை மனசுல வாங்கிட்டு நேரில் பிரம்மனை வழிபட்டு நம்ம தலையெழுத்து நல்லபடியாக நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, இங்க பதஞ்சலி முனிவருக்கு கூட இங்க ஒரு சன்னிதானம் இருக்கு. இங்க நித்திய கைங்கரியாள் அப்படின்ற பெயர்ல அவருக்கு ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கீங்க. அவர் சிவனை அன்றாடம் கைங்கரியம் அவருக்கு செய்து அவருக்கு வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் அவருக்கு அந்த பேருன்னு சொல்றாங்க. இங்க இப்பேற்பட்ட சிறப்பான இந்த கோவிலுக்கு நம்ம நேரில் பிரம்மனை வழிபட்டு நமக்கும் நல்ல பலன்களை நம்ம அடையலாம்.